உணவுப் பொருட்கள் தந்ததுக்கும் படிக்கிறதுக்கு கொப்பி சாமான் பேக் எல்லாம் வாங்கி தந்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பில் நிற்கிறோம். நீ ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல வந்து நம்ம நிற்கிற லொக்கேஷனை பாருங்கள், இடத்த பாருங்க. அங்கே வாய்க்கால், இங்கே வந்து வெள்ளாமை வயல் காணிகள், அங்கால வந்து வாய்க்கால், கிரவலுக்கு அங்கால வாய்க்கால் பாருங்க. இப்படி தண்ணி ஓடி இருக்கு, சட்டப்படி தான் இருக்கு. அந்த மாதிரி வெள்ளாமை சீசன் என்னபடியால் அவங்க உன்னிச்சை குளத்தை திறந்து விட்டுருக்குறாங்க. இப்போ தண்ணி அந்த மாதிரி ஓடுது, சட்டப்படி ஓடுது. பார்க்க ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் வந்த நோக்கம் வந்து ஏமன் நாட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்குது. அம்மா பேரை சொல்ல வேண்டாம், தம்பி வாட்ஸ்அப் நம்பர் எதுவுமே சொல்லாதீங்க தம்பின்றவங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில சில முறைகள் இருக்குது தானே. அப்போ அது ஒன்றும் நாங்கள் பதிவு செய்ய தானே வேணும். அப்போ ஏமன் நாட்டிலிருந்து கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 4447. அம்மா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதவி ஒன்று, வாழ்வாதார உதவி ஒன்று செய்தவங்க. அடுத்த உதவி எங்களுக்கு செய்திருக்கிறாங்க. என்ன உதவின்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர சகோதரங்கள், உறவுகள் பழமையாக சொல்கிறது தான் சிறப்பாக பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புள்ள வணக்கம். புள்ள வணக்கம். பேரை சொல்லுங்க. கௌஷாலினி. பேர் என்ன? கௌஷாலினி. 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 எத்தனாம் ஆண்டு படிக்கிறேன்னு சொன்னீங்க? A level. A level படிக்கிறீங்க. A level என்ன சப்ஜெக்ட் இருக்குது? என்ன பாடம்? ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ் எடுக்கணும். மைக் கிட்ட வச்சுக்காதீங்க. பார்க்குறேன் சத்தமாக ஆர்ட்ஸ் எடுக்கணும். அப்போ நீங்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடம் போனதா? இன்றைக்கு போகலை, ப்ராக்டிக்கல் தானே எங்களுக்கு. அடுத்த மாதம் 9ஆம் தேதி. அதனாடி போகலை. பழகிட்டாக பண்ணுவாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போய்ட்டு. காலையில் என்ன சாப்பிட்டு நீங்கள்? முகமெல்லாம் கொஞ்சம் 3 பேருக்கு கொஞ்சம் பாடி பேருக்கு நல்ல இந்த பழம் தெரியலையே. என்ன சாப்பிட்டீங்க காலையில்? இன்னும் சமைக்கல, அரிசி இல்லைண்ணே. காலையில் ஒன்றும் சாப்பிடல. இரவு சாப்பிட்றேன். இரவு என்ன சாப்பிட்றீங்க? இரவு மைக்கு சத்தமாக கதைங்க. பார்க்குறாங்க. இரவு சோறு சாப்பிட்டேன். சத்தமாக கதைங்க. இரவு சோறு தான் சாப்பிட்டேன். அண்டிக்கிட்ட அரிசி வாங்கி சமைச்சேன். இப்போ மதியம் வந்து ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னு கேட்க இல்லையா பக்கத்தில்? இல்லை இல்லை. மதியம் வந்து ஒருத்தர் மண்ணு கேட்கலையா வந்து? இல்லை, ஒருத்தரும் கேட்கல. வந்து பார்க்கீங்க இல்லையா? இல்லை. இவன்டைக்கு ஸ்கூல் போனவா? அவைக்கும் பாடம் நடக்கல. அவன் அவையும் போகல. இன்றைக்கு அவளுக்கும் பள்ளிக்கூடம் போகலன்னு. இப்போ நாங்கள் இப்போ உங்களோட வீடியோ வந்து பதிவு செய்யலையா? ஏற்கனவே நாங்கள் அந்த வீடியோ எடுத்தேன். எனக்கு ஒரு ஆள் வந்து ஜேமல்ல இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வேறு ஒரு உதவிக்காக எனக்கு எடுத்தவர். நான் அப்போ உங்களோட கதையும் சொன்னேன். இப்படியான பாடம் இருக்குது, இப்படியான இறுக்கமான பாடம் இருக்குது. அம்மாவோட பிரச்சனை ஒரு அம்மாவுக்கு ஒரு கையுமே இல்லாது காலும் கையுமே இல்லாது காலுமே இல்லாதுன்னு. அப்போ அதை நீ ஒருக்கா சொன்னேன் அண்ணாவுக்கிட்ட. அவள் சொன்னேன் என்ன தம்பி என்ன இப்படி தாண்டையும் ரைட் அவருக்கு கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் செய்வோம். இப்போ ப்ரோ மற்ற ப்ரோ பார்ப்போம்ன்றவங்க அவங்க வந்து எனக்கு வேறொரு உதவிக்கு தான் இது பண்ணவங்க. நான் கதைச்சபடியாக ஒரு நார்மலாக செய்யுங்க தம்பி, மற்றது நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம்ன்றவங்க. அப்போ அதுதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஒரு சில உதவிகள் எடுத்து வந்திருக்கிறேன். பெருசாக உங்களோட கதைக்கு வர்றதுக்கு இப்போதைக்கு ஏலா போல தெரியுது. எல்லாம் கலைச்சி போயிட்டீங்க போல தெரியுது. என்ன அதில் பக்கம் விளாங்க கலைச்சி போயிட்டீங்கன்ட்டு என்னென்னன்றதை கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? வாங்க பைக்கில் அங்கே வந்துருக்கேன். வாங்க வராது. அம்மா இருந்து கொடுங்க. அதை அவுப்பீங்களா நீங்கள்? பைக்கில் இருக்குது. வாங்க பேக்கு அவுட் எடுக்க வேணுமா? அவுட் எடுக்கிறேன். இல்லாட்டி நான் அவுட் எடுக்கிறேன். எடுத்து வாங்க. சரிதாங்க?
பெரிய உதவி ஒன்றும் இல்லை. இருக்கிறவங்களாவது சமாளிக்கக்கூடிய மாதிரி அந்த உதவிகள் இருக்குன்னு அந்த உங்களோட வீடியோ என்ன பதிவு நான் போடல. உலகப்படியால் இப்படித்தான் அந்த பாடைகள் இருக்குது. சரிதானே? வர்ற நாளையில் வந்து இதுகளை கொஞ்சம் பார்ப்போம். மைக்கை விடத்தை கொண்டு வாங்க, நம்ம கதைக்கு ஒன்று கேட்குது இல்லை. சரியா? நம்மளோட வீடியோனா அதுவும் சரியில்லை. அந்த உதவியை வந்து வேறு உதவி கொண்டு வந்தது கேட்டபடியாக எனக்கு இது கிடைக்கலாம். இதுதானே? வாங்க ஒரு பார்ப்போம். பார்ப்போம். சின்ன சின்ன உதவி தான், பெருசாக ஒன்று வீட்டில் இருங்க. அதில் பாரு சத்தமாக அரிசி அதையும் எடுங்க, வெளியிடுங்க வெளியிடுங்க, அதையும் எடுங்க. சரிதானே கூட இந்த கூட இப்போ என்னென்ன சாமான் இருக்குமா சத்தமாக சொல்லுங்க. அரிசி, தேயிலை, சீனி, பருப்பு. பருப்பு அந்த ஸ்கூல் பேக் எடுத்து தனியாக எடுத்துவாங்க எடுத்துவாங்க. அந்த கொப்பி கொப்பி எடுத்துவாங்க. கொப்பியும் இருக்கு, கொப்பியும் எடுத்துவாங்க. சின்ன உதவி தானம்மா, பெருசாக ஒன்றும் இல்லை. சரியா? போயிட்டு கொள்ளாத, இங்கே இருக்கிறத போட்டு இது பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக போயிட்டு இது கேட்டபடியாக ஒரு உதவி ஒன்று கிடைச்சபடியாக ஒன்று எடுத்துகிட்டு ஓடி வந்தேன் நான். நமக்கு தொழிலும் அடி ஓட்டு போயிட்டு இது. சரிதானே பிள்ளை? ரைட், அதில் வைங்க. ட்ரெயின் எல்லாம் இருக்குது தானே அதுக்குள்ளேண்ணே? பேக்கை கொஞ்சம் வெளியிடுங்க, ஷூட்டிங் பேக்கை. இப்போ இப்போ இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். வச்சுருங்கண்ணா ட்ரெயின் எத்தனை இருக்குது? 5 பென். 5 6 5 தானே இருக்குது. சரி, கொப்பி எத்தனை இருக்குது? கீழே வைங்க ட்ரெயின். 5 பென், 7 கொப்பி. 7 கொப்பி. இதை கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். தேயிலை, அரிசி, சீனி, பருப்பு. பருப்பும் ஸ்கூல் பேக் பேக் சாமான் இருக்குது. பார்ப்போம் அந்த பதிவை. நான் உங்களுக்கு வீடியோ என்ன போடலை. போட்ட பிற்பாடு ஏதாவது கிடைக்குது என்ன சொன்னால் நான் கொண்டு தருவேண்ணா. சரியாம்மா? சரியாண்ணா. எங்களோட வீடியோவை பார்க்குற உறவுகள் சகோதரங்கள், நீங்கள் கொஞ்சம் பயந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான பாடம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. வேண்டாம், இன்றைக்கு வந்து சமைக்கலை அவங்க, காலையிலேயும் ஒன்றும் இல்லையாம். இப்பையும் அந்த இருக்கிறாங்க, முகமெல்லாம் பாடி போய் இருக்குது. அவனோட மேலே ஒன்றும் கதைக்கலாம் இருக்குது எனக்கும். நீங்கள் எங்களுக்கு இப்படியான நிலப்பாடோடு இருக்கிற உதவி செய்யணும்னு நீங்கள் நினைங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோ கொஞ்சம் பயிருங்க. நீங்கள் பயிரும் பற்றிலாம் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய வர்ற பார்வைக்கு கரங்களுக்கு போய் சேரும்போது இப்படியான நிலப்பாடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன பாருங்கள், சின்ன சின்ன உதவி என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவங்க சமையல் ஒன்றுமே இல்லை. சமையல் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். ஒரு 2-3 நாளைக்கு அதை கொஞ்சம் ஒப்பேற்றக்கூடிய மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறோம். வருகிற காலங்களில் வந்து உங்களோட நீங்கள் தான் எங்களுக்கு உதவிகள் எதுவும் கிடைக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. இப்போ நீங்கள் இல்லாமல் இதை ஒன்றும் செய்ய இயலாது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் இப்படியான உதவிகள் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பயிருங்க பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அது இந்த இப்படியான ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். சரிதானே? இந்த உதவியை வந்து கேட்ட உடனே செய்த வந்து ஜேமன் நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா தான் எனக்கு உதவி செஞ்சவங்க. அவங்க வந்து வேறொரு நிலப்பாட்டுக்கு தான் இங்கே தந்தவங்க இந்த இதுகள். பட் உங்களோட இதுகளை சொன்ன உடனே அவங்களும் கொஞ்சம் சமாளிங்க தம்பி, அடுத்தடுத்த கட்டங்களை பார்ப்போம்ன்றவங்க. இப்போ இருக்கிறத போட்டு நீங்கள் இப்போ வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இது முழுமை அடையலை. மற்றது உங்களோட வீடியோ அடுத்த வெள்ளிக்கிழமை எடுத்து வெள்ளிக்கிழமை 4ஆம் போன வெள்ளிக்கிழமை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன 25ஆம் தேதியா? 25ஆம் தேதின்னு சொன்னால் 5 நாள் 20ஆம் தேதி ஆகும். என்ன 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி எடுத்த வீடியோ இன்னும் போடலை. நான் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி எடுத்த வீடியோ இன்னும் போடலை. இன்றைக்கு வந்து 6ஆம் மாதம் 25ஆம் தேதி 6ஆம் மாதம் 25ஆம் தேதி. இப்போ சரிதானே? அந்த வீடியோ ஃபோட்டோ பிற்பாடு ஏதாவது சப்போர்ட் எழுத கிடைக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வரும். இது அதுக்கு பிற்பாடு வந்த பதிகிற வீடியோ தானே இது. சரிதானே? வருகிற காலங்களில் எதுவும் உதவிகள் கிடைக்க பற்றி நான் கண்டிப்பாக வருவேன். சரிதானே?
ஓகே அவ்வளோதான். சரி, அம்மாவுக்கு இந்த ஜேர்மன் நாட்டில் இருக்கிற இந்த உதவி செஞ்சவங்க சார், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கிட்ட வாங்க, கொஞ்சம் சத்தமாக கதைங்க. கிட்ட வாங்க, நன்றி சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்டாக கதைக்கணும். அங்கே விளங்கணும் எல்லாருக்கும். நீங்கள் நமக்குள்ள ஹைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் சத்தமாக கதைக்க வேணும். நன்றி சொல்லு. உங்களோட நன்றி சொல்கிறவனுமா அக்காச்சி சத்தமாக கதைங்க. உணவுப் பொருட்கள் தந்ததுக்கும் படிக்கிறதுக்கு கொப்பி சாமான் பேக்கெல்லாம் வாங்கி தந்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ. சரிதானே, சரிதானம்மா, இருக்கிற சமாளிங்க மற்ற புறவாப்பா. சரிதானே.